சிட்டுக்குருவி டிஎன்பிஎஸ்சி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸோட அஃபிஷியல் அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு வந்து என்ன சொன்னா, நீங்க எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட அந்த ஆ கட் ஆஃப்க்கு ஏத்த மாரி வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு டேப்லர் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து ரிசல்ட் கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்ப இவங்க இதிலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆ உங்களுக்கு வந்து மத்த நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மத்த வேற எக்ஸாம்ஸ் மாரி வந்து கொஞ்சம் டிலே பண்ணாம, ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வந்து நம்ம நெனச்சிட்டு இருந்த மாரி வந்து அந்த ஃபைனல் ஆன்ஸர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து குடுப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து அவங்க வந்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. மத்த எந்த கொஸ்டின்ஸுமே அவங்க வந்து குடுக்க கிடையாது. அதே மாரி இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? பார்ட் ஏல வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க? பார்ட் பில எவ்வளோ எடுத்திருக்கீங்க? அதாவது 20% வந்து நீங்க வந்து பார்ட் ஏல வந்து எடுத்திருந்திருக்கணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க பார்ட் ஏல வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? பார்ட் பில எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? நீங்க அத 2யும் கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க் 150க்கு வந்து நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்க? அப்படிங்கிற உங்களுக்கு வந்து மார்க் வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க எல்லாமே வந்து நம்ம கூகுள்ல போயிட்டு வந்து எம்ஹெச்சி அப்படின்னு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட்ன்னு வரும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஆ நோட்டிஃபிகேஷன்ஸ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஐகானா இருக்கக்கூடியத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து இந்த பேஜ் வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட ரோல் நம்பர் இது எதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட்ல வந்து இருக்கும். ரோல் நம்பர்னா என்ன? ரிஜிஸ்டர் நம்பர் கூட நீங்க வந்து அதுல வந்து டைப் பண்ணணும். அதான் வந்து ரோல் நம்பர். அது போக உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்துட்டு, அந்த அதுல வந்து கீழ வந்து கேப்ச்சா காட்டும். அந்த கேப்ச்சாவ நீங்க வந்து அடிச்சுட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட பேரு, நீங்க என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, பார்ட் ஏல எவ்வளோ மார்க், பார்ட் பில எவ்வளோ மார்க் அப்டின்றது வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஆ இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ உங்களுக்கு கூடிய விரைவில வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமா வந்து இருக்கு. அதனால வந்து நீங்க ஆ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்டின்றது கூடிய ஒரு உத்தேச ஒரு ஒரு காலத்த வந்து நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து எல்லாருமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் வந்து குடுக்குறேன். இப்போ வந்து சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கு. அதனால வந்து இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஃபோன்ல ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபோன்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 110க்கு மேல வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சேஃப்ங்க. சரிங்களா? அதே மாரி 4 போஸ்டிங் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து 110க்கு மேல இருக்கீங்க. அதுவும் ஒரு வுமனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 110க்கு மேல இருந்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப். 4 போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதனால வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். மேலோட்டமா வந்து பாருங்க. இப்ப இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நாளைக்கு காலையில வந்து சர்வர் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதனால வந்து நீங்க இப்ப போயிட்டு நீங்க டிராஃபிக்ல இருக்கும் சர்வர். அதனால வந்து நீங்க என்ன சர்வர் ஓப்பன் ஆவல அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதிலேயே போட்டு ஒரு மாரி வந்து டிஸ்கரேஜ் ஆயிட்டு இருக்க தேவ கிடையாது. சரிங்களா? அதனால வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். ஓப்பன் ஆச்சுன்னா பாருங்க. இல்லன்னா வந்து நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.